திரு ராமசுப்ரமணியன், இந்த சிக்கல்ல எந்த பக்கம் பிரச்சனை இருக்குன்னு பாக்குறீங்க? முதல்ல நம்முடைய ரவிக்குமார் அவர் கூட ஒரு அப்போசிஷன் லீடர் தான். அவர் அப்போசிஷன் லீடர்னா அவர் அபிஷியலாக ஒரு இவங்க தான் அப்போசிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும்னு அவசியமே கிடையாது. They are opposing the policies of the government on various matters. அதனால அவர் கூட அப்போசிஷன், he can claim as an opposition leader. அது யாரும் ஒன்றும் சொல்ல முடியாது. ஒன்னு. ரெண்டாவது, அதான் மிஸ்டர் நவநீதன் சொல்றாரு, I tend to differ from him. ரெண்டாவது பாயிண்ட், ஈவன் ஏசிசி எங்களுக்கு இல்லைங்கிறார் சார் அதானி. இன்னைக்கு பேசியிருக்காரு ஏசிசி does not belong to our groupங்கிறார். Is it correct? இது நேற்று வரைக்கும் ஏசிசியும் அந்த அதானி குரூப்ல தான் இருக்குன்னு சொல்லிவிட்டு திடீர்னு பல்டி அடிக்கிறாங்க எங்களோடது இல்ல ஏசிசின்னா வாட் இஸ் ஹேப்பனிங்? மூணாவது பாயிண்ட், மிஸ்டர் சரவணன் சொன்னது போல 25% ஆஃப் தி ஷேர்ஸ் ஆஃப் அந்த கம்பெனி அதெல்லாம் பப்ளிக்ட தான் இருக்கணும். அன்பார்ச்சுனேட்லி அப்படி இல்லை. அது என்ன ஆகுதுன்னா மோர் than 90% அதானியோட ஃபேமிலி, அதாவது ரெண்டு பிரதர்ஸ் இன்னொரு பிரதர்லாம் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு they are operating from Mauritius. இது it is a very serious foreign exchange violation. ஆனால் அது ஏன் நீங்க ப்ரூவ் பண்ண மாட்டேன்றீங்க? அந்த அலிகேஷன் violation and allegation சார் இருக்கா சார்? அதுதான் why you have to prove sir. You are a professional, I am also a professional. இந்த மாதிரி கேसेस எல்லாம் ப்ரூவ் பண்ணிருக்காங்களா இல்லையா? ஆகவே இதெல்லாம் ப்ரூவ் பண்ணணும்னா இதெல்லாம் நார்மல் क्वेश्चंस, அத அப்படியே கடந்து போயிட முடியாது. ஆகவே இதெல்லாம் கேட்கணும்னு சொன்னா இதெல்லாம் பத்தி பேசணும். அதானிய பத்தி பேசணும். மொய்த்ரா பேசினாங்க. அதே மாதிரி திரு ராகுல் பேசின, அவர் பேசுறது அலோவ் பண்ணாலும் கூட that has not gone into the records. அது இல்லைன்னு அவர் சொல்லியாச்சு. ஆகவே நீங்க அப்ப என்ன பிரயோஜனம்? அந்த ரெக்கார்ட்ல இல்லைன்னா என்ன சார் பிரயோஜனம்? அது டெலிகாஸ்ட் பண்ணாங்க, அது எல்லாரும் ஃபார்வர்ட் பண்ணிட்டாங்க, தட் இஸ் a different story. பட் உங்களுக்கு முக்கியமான பாயிண்ட், அந்த 90% அத 75% வரைக்கும் தான் அவங்க வச்சுக்கலாம். 25 should be made public அப்படின்னு சொன்னா அந்த பப்ளிக்கை ஏன் நீங்க ஆஃபர் பண்ண? அது அந்த ஷேர் எங்க போச்சு? அத பத்தி ஒரு நியாயமான கேள்வி கேட்டா, இது வேற யாராவது ஒரு கம்பெனியா இருந்தா டெஃபினெட்லி they would have been subject to so much of harassment. எல்லா ஆர்கனைசேஷன்ஸ் லைக் சிபிஐ, என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எல்லாரும் அவங்க மேல விழுந்திருப்பாங்க. அடுத்ததாக நான் ஒன்று சொல்ல விரும்புகின்றேன். நான் இந்த மேடிசன் ஸ்கொயர் நியூயார்க்ல அந்த மீட்டிங் நடந்தப்போ நான் அட்டென்ட் பண்ணினோம். அப்ப இந்தியாவை பத்தி ரொம்ப பெருமையாக பேசினோம். அது கிட்டத்தட்ட 50,000 பேருக்கு மேல இருந்த ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி. இந்தியாவை பத்தி பிரமாவ பேசினார். ஆனா அதே சமயத்துல ஊழல், கரப்ஷன் அப்படிங்கறத பத்தி பேசினாரு. அங்க யாரால பெரிய பெரிய USA அவங்களெல்லாம் அந்த மேடையில ஏற்றி அந்த சமயத்துல அவர் பேசுகின்றார். அது அங்கெல்லாம் ஒளிபரப்பாச்சு, உலகம் முழுக்க ஒளிபரப்பாச்சு. எப்படி சார் நியாயம்? இவர் பேசினதுங்கிறது டெமோக்ராட்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதெல்லாம் சரியாக நடத்தப்படவில்லை என்று சொல்றேன்னா, ஒண்ணு சொல்றேன், இன்னைக்கு எந்த பத்திரிகை நம்முடைய மோடி பிரமாதமா எழுதுகின்றார். அதே நியூயார்க் டைம்ஸ்ல அவருடைய கட்டுரை வந்திருக்குன்னு நாம எவ்வளவு பெருமையா பேசணும். நான் கூட பெருமையாக பேசினேன், எல்லாருமே தான் பெருமையா. அப்ப உங்களுக்கு நம்முடைய பிரதமருடைய கட்டுரை வந்ததுன்னா அது ரொம்ப பிரமாதம், அதை நாம பெருமையா பேசுவோம். ஆனால் அதே நியூயார்க் டைம்ஸ்ல சில क्वेश्चंस ரைஸ் பண்ணினா, அதே டைம் பத்திரிகையில ஏதாவது क्वेश्चंस ரைஸ் பண்ணினா, அதே எக்கானமிஸ்ட் பத்திரிகையில இந்த மாதிரி வேரியஸ் இம்ப்ராப்பரைட்டிஸ் எல்லாம் இருக்கிறதுன்னு சொன்னா அப்ப நம்ம இக்னோர் பண்ணிடுவோம். எப்படி சார் அது? அதெல்லாம் அவங்கள தேச துரோகிகள், அவங்கள ஆள வச்சு பிளான்ட் பண்ணி they want to write anything against India அப்படிங்கிறது how is it right? இல்ல ரிஜிஜு ஒரு விமர்சனம் வைக்கிறார் சார். அவர் என்ன சொல்றாருன்னா, just because the country has rejected the Congress leadership doesn't mean he can abuse the nation abroad. காங்கிரஸ் கட்சியை நாடு நிராகரித்து விட்டது, அதனால நாட்டை அவர் வெளிநாட்டுல போய் விமர்சிக்கலாமா அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் சார். அதனால அவர் அக்னாலேஜ் பண்ணதுனால 2014 வரைக்கும் இந்த நாடு ஊழலிலே திளைத்த நாடு. இந்த நாடுல ஸ்வச் பாரத் இல்லைன்னா இந்த நாட்டுல ஒரே அசிங்கம் தான் இருக்கும்.
ஒரே சானிட்டரி பிரச்சனைகளா தான் இருந்திருக்கும். நான் தான் அதெல்லாம் சரி பண்ணேன்னு சொன்னார்னா சரி, ஸ்வச் பாரத்தை பத்தி நானும் பெருமையா பேசுறோம். ஆனால் இந்த விஷயத்துல அவர் பேசும் பொழுது அவருக்கு மேண்டேட் இருக்கின்ற காரணத்தினால எதை வேணாலும் அவர் வந்து அங்க பேசலாமா? இப்ப இவருக்கு மேண்டேட் இல்ல, அதனால போய் அங்க குறை சொல்றதா நீங்க சொல்றீங்க, ரைட்டு. அதே சமயத்துல அவருக்கு மேண்டேட் இருப்பதனால முக்கியமான ஒரு கேள்வி முன்வைக்கிறீங்க. ரைட் திரு ஸ்ரீராம், அந்த புள்ளிதான் இருக்கு. பிரதமராக அவர் அங்க போய் பேசுறார், மக்களுடைய மேண்டேட் இருக்கு, பிரதம அமைச்சராக வந்திருக்கிறார், கடந்த காலங்களில் நாடு இப்படி இருந்தது, இப்போது நாங்கள் இதை இப்படி மாற்றுகிறோம்னு சொல்லும் போதும் அப்ப நாட்டை குறித்த அவதூறாகத்தானே அது பார்க்கப்படும். அவருக்கு மேண்டேட் இருந்தது பேசலாம், இவருக்கு வெறும் எம்பி இவர் பேசக்கூடாதுன்னு பார்க்கணுமான்னு கேட்கிறாரு. ஃபேக்ட்ஸுக்கும் பொய்க்கும் டிஃபரன்ஸ் இருக்கு இல்லைங்க. நீங்க 45 நிமிஷம் பார்லிமெண்ட்ல பேசிட்டு எங்க மைக்க ஆஃப் பண்றோம்னு சொல்றதுதான் பொய். நீங்க ஜனநாயகமா இமாச்சல் பிரதேஷ்ல வின் பண்றீங்க, நீங்களும் ஒரு எம்பியா வயநாடுல வின் பண்ணிருக்கீங்க, பல மாநிலத்துல நீங்க வந்து நீங்க எம்பிஸாவும் வந்திருக்கீங்க, எம்எல்ஏஸாவும் வந்திருக்கீங்க. ஜனநாயகம் குழி தோண்டி பொதிச்சது உண்மையை சொல்வதற்கும் பொய்யை சொல்வதற்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஒரு கோட்பாடு தான், அந்த ஒரு பாயிண்ட் தான் சொல்றோம். பிரதமர் பேசினார், பிரதமர் உண்மையை பேசினார், அதுல மாற்று கருத்து இல்ல. நீங்க உண்மை ஏதானும் பேசுங்க. அங்க போய் மைக்க ஆஃப் பண்ணிடுறாங்கன்னு பேசுறது, அங்க போயிட்டு வந்து எங்களை பேச விட மாட்டேங்கிறாங்க சொல்றது, அததான் அவர் போட்டுட்டு காட்டுறார். 2014 முன்னாடி ஒரு விதமான வளர்ச்சியும் கிடையாது, ஊழலில திளைத்த நாடு அப்படின்னு பேசுவதுதான் கரெக்டா சார்? 2011 2011-12 இந்தியாவுடைய பொருளாதாரம் என்பது உலகத்துல 4வது இடம். Can you suppress the fact? அதுல இன்னொரு சிக்கல் இருக்கு. 2014 இந்தியா வந்து fragile private economy. Can you deny that fact? திரு ஸ்ரீராம்